ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வால்மார்ட்க்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்க பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுதுன்னா நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் புக்ஸு, நோட் புக்ஸு, யூனிஃபார்ம், ஷூஸ், பேக்ஸ்னு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஆனால் இங்கே அமெரிக்காவில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்கூல் சப்ளை லிஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு டீச்சர்ஸு இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல பென்சிலு, நோட் புக்ஸ்னு மாதிரி ஐட்டம்ஸ் இல்லாமல் ஹெட்ஃபோன்ஸு, ஃபோல்டர், மார்க்கர், க்ளூ ஸ்டிக்னு நம்ம எதிர்பார்க்காத ஐட்டம்ஸும் நிறைய இருக்கும். அதனால தான் பேக் டு ஸ்கூல் சீசன் வந்த உடனே வால்மார்ட் மாதிரி ஷாப்லலாம் இவ்வளோ பெரிய ஸ்கூல் செக்ஷன் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேக் பேக் செக்ஷன் பார்க்கலாம். இங்க கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ கியூட் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. கார்ட்டூன் கேரக்டர்ஸ், பிரைட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு. எனக்கு இந்த செட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இதில் பேக் பேக் மட்டும் இல்லாமல் மேட்சிங் ஹெட்ஃபோன்ஸும் லஞ்ச் பேக்கும் கூட இருக்கு. இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஏன்னு? இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கிட்ஸுக்கு எல்லாம் க்ரோம் புக்கு இல்லை ஐபேட் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா கிளாஸில் ரீடிங் ப்ராக்டிஸு, மேக்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆடியோ கேட்க இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, யோகட், சீஸ் மாதிரி ஃபுட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஐஸ் பேக் யூஸ் பண்ணிப்பாங்க. இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக்குள்ளே வச்சிருவாங்க. ஸோ ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் சப்ளை லிஸ்ட்லலாம் இல்லைங்க, பேரண்ட்ஸோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த பென்சில் பவுச்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இதை பார்க்கும்போது மேக்கப் பேக்னு தான் நினச்சேன். அப்புறம் இந்த டேக்கை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது இது பென்சில் பவுச்சஸ்ன்னு. ஹானஸ்டாக சொல்லணும்னா இப்போ இருக்க பென்சில் பவுச்சஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. இங்கே பாருங்க, இது சூப்பரான ஒரு கேமிங் டிசைன். இது கிளிட்டர் ஃபினிஷ், அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் டிசைன். இது சாஃப்டான மெட்டீரியல், அப்புறம் பார்க்க எலகெண்டாகவும் இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இதெல்லாம் கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூட் டிசைன்ஸில் இருக்க இரேசர்ஸ். இதை பார்த்த உடனே எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பீனட் எரேசர், வாட்டர்மெலான் எரேசர், அப்புறம் பால் எரேசர்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் எரேசர் பால்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு, கப் கேக், டைனோசர், யூனிகார்ன்ஸ்னு கியூட் டிசைன்ஸில் இருக்கும். இதெல்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயம்தான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் நம்ம ஸ்கூல் டேஸில் ஞாபகம் வருது. எனக்கு இந்த பர்பிள் கலர் வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டபுள் லாக்கிங் சிஸ்டம்ல கியூட்டா இருக்கு. பிளாஸ்டிக் வேணான்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நீட்டாவும் இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? ஃபோல்டர், ஃபைல்ஸ்னு எல்லாமே எவ்வளோ நிறைய இருக்குன்னு பாருங்க. இங்கே அமெரிக்கன் ஸ்கூல்ஸில் ஒர்க் ஷீட்டு, ஹோம் ஒர்க் ஷீட்டு, பெர்மிஷன் ஸ்லிப்பு, கிளாஸ் ஹேண்ட் அவுட்ஸ்னு நிறைய பேப்பரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க. அந்த பேப்பர்லாம் ஃபோல்ட் ஆகாமல் இருக்க, தொலைஞ்சு போகாமல் நீட்டாக வைக்கிறதுக்கு இந்த ஃபோல்டர், ஃபைல்ஸ்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில டீச்சர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்குமே தனித்தனி கலரில் ஃபோல்டர் கொண்டு வர சொல்லுவாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பேப்பர்ஸை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் பேக் டு ஸ்கூல் செக்ஷன்ல ஃபோல்டர்ஸுக்கும் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்க முடியுது. இது ஜென்ரல் ஸ்கூல் சப்ளை செக்ஷன். இங்க ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரே பிளேஸ்ல இருக்கு. பேக் டு ஸ்கூல் சீசன் வந்தா வால்மார்ட் மாதிரி ஸ்டோர்ஸ்ல இந்த செக்ஷன் ரொம்ப பிஸியா இருக்கும். பேரண்ட்ஸும் லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிக்கிட்டே ஷாப்பிங் பண்ணுவாங்க.
அமெரிக்காவில் இருக்க ஸ்கூல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.